10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.10 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும். 4 வரைபடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து எது சார்பு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த சோதனையை பயன்படுத்தினா குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி. சரியா? இங்கே ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு கொடுத்துருக்குறாங்க. குத்துக்கோடுனா ஒய் அச்சுக்கு இணையாக வரைகிற கோடு தான் குத்துக்கோடு. சிகப்பு கலரில் ஒரு வரைபடம் வரைஞ்சிருக்காங்க. அது மேலே ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கிறாங்க. சரியாப்பா? குத்துக்கோடு சோதனைனா குத்துக்கோடு ஒரு வரைபடத்தை ஒரே ஒரு இடத்துல சந்திச்சா அந்த வரைபடம் சார்பு. சரியாப்பா? இப்போ ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள். ரவுண்டாக ஒரு வரைபடம் இருக்குது. அதில் ஒரு குத்துக்கோடு இருக்குது. அந்த குத்துக்கோடு வரைபடத்தை PQன்னு 2 இடத்துல சந்திக்குது. சரியா? அப்படின்னா இது சார்பு கிடையாது. சரியாப்பா? ஒரே ஒரு இடத்துல சந்திச்சா மட்டும்தான் சார்பு. 2வது வரைபடத்தை பாருங்கள். யூ மாதிரி ஒரு வரைபடம் இருக்குது. அதில் ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த குத்துக்கோடு வரைபடத்தை Pங்கிற இடத்துல மட்டும் சந்திக்குது. அப்படின்னா இந்த வரைபடம் சார்பு. சரியாப்பா? 3வது வரைபடத்தை பாருங்கள். இங்கேயும் ஒரு யூ மாதிரி வரைபடம் வரைஞ்சிருக்காங்க. இதில் ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த குத்துக்கோடு PQ அப்படின்னு 2 இடத்துல வரைபடத்தை சந்திக்குது. அதனால இந்த வரைபடம் சார்பு கிடையாது. சரியாப்பா? 4வது வரைபடத்தை பாருங்கள். மேலையும் கீழையுமா வரைபடம் இருக்குது. அதில் ஒரு குத்துக்கோடு போட்டிருக்கிறாங்க. அந்த குத்துக்கோடு Pங்கிற இடத்துல மட்டும்தான் வரைபடத்தை சந்திக்குது. சரியாப்பா? அப்படின்னா இந்த வரைபடம் சார்பு. கொடுத்துருக்கிற 4 வரைபடத்தில் 1வது வரைபடமும் 3வது வரைபடமும் சார்பு கிடையாது. அதே இது 2வது வரைபடமும் 4வது வரைபடமும் சார்பு. சரியாப்பா? இப்போ கீழே எழுதணும். வரைபடம் 1,3 ஒரு குத்துக்கோடு வரைபடத்தை P மற்றும் Q ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இவை ஒரு சார்பினை குறிக்காது. சொன்னலப்பா 2 புள்ளியில் வெட்டுது. அதனால இந்த வரைபடங்கள் சார்பு கிடையாது. சரியாப்பா? வரைபடம் 2 மற்றும் 4 ஒரு குத்துக்கோடு அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இவை சார்பினை குறிக்கும். அதாவது 2வது வரைபடத்துலையும் 4வது வரைபடத்துலையும் குத்துக்கோடு அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. சரியா? அதனால இந்த 2 வரைபடமும் சார்பு. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.